அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போறோம். 7th ஸ்டாண்டர்டுக்குள்ள டேர்ம் 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிட்டர்மினர்ஸ் பார்க்க போறோம். இதுல டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்ன? டிட்டர்மினர் அப்படின்னா டிட்டர்மினர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் பிளேஸ்ட் பிஃபோர் a noun to give more information about the noun such as number, quantity, possession or specificity. அதாவது என்ன அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி என்ன வேர்ட்ஸ் வருதோ அதுதான் டிட்டர்மினர். அது என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இதுல திஸ் அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினர். மை பிரதர் இஸ் த டாக்டர் அப்படிங்கிறது மை அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினர். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட் அப்படின்னா சம் அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினர். அதாவது நவுனுக்கு முன்னாடி இதுதான் நவுன். சரிங்களா? நவுனுக்கு முன்னாடி என்ன வேர்டு வருதோ இதெல்லாமே வந்து டிட்டர்மினர். டிட்டர்மினர்ல என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன சென்டென்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஹியர் திஸ் மை சம் இது எல்லாமே என்ன அப்படின்னா டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கிராமர் வந்து அப்ளை பண்ணி நம்ம எழுத முடியும். ஸோ ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். த பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் டிட்டர்மினர் பிளஸ் நவுன். அதாவது நவுனுக்கு முன்னாடி இதுல நம்ம பார்த்தோம். நவுனுக்கு முன்னாடி பிஃபோர் அ நவுன் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். அதாவது நவுனுக்கு முன்னாடி என்னென்ன வேர்டு வருதோ அதெல்லாமே வந்து டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லலாம். அது மை இருக்கலாம், இல்லை தேர், திஸ், தேட், தோஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து டிட்டர்மினர். அது என்னெல்லாம் இருக்கலாம்? நம்பர், குவான்டிட்டியா இருக்கலாம், பொசஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெசிபிசிட்டியா இருக்கலாம். ஸ்பெசிபிசிட்டினா 1 by 1 அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச், எவ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்பெசிபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினர் பிளஸ் நவுன் அப்படின்னு அர்த்தம். இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. த பாய் இஸ் பிளேயிங். த அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினர். பாய் அப்படிங்கிறது நவுன். அதாவது நவுனுக்கு முன்னாடி உள்ள வேர்டு வந்தது அப்படின்னா அது டிட்டர்மினர். மெனி, அவர், த, மெனி, அவர் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டிட்டர்மினர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. சம்டைம்ஸ் 2 determiners கேன் அப்பியர் டுகெதர். அதாவது 2 டிட்டர்மினர் வந்து ஒன்று போல வந்தது அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க ஸ்ட்ரக்சர் பாருங்க. டிட்டர்மினர் பிளஸ் நவுன்னு வந்துருக்கு. அதாவது நவுனுக்கு முன்னாடி 2 டிட்டர்மினர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. all the students pass. இதுல the அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினர் தான். சரிங்களா? டிட்டர்மினர் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ். டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? இதுல 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னா ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். நெக்ஸ்ட் பொசசிவ் டிட்டர்மினர்ஸ். நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ். நெக்ஸ்ட் நம்பர். இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஏ அண்ட் த. இந்த 3 வச்சுதான் நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம் டிட்டர்மினர்ஸ்ல. இதுல பாருங்க they point to a noun. அதாவது நவுனுக்கு முன்னாடி ஏ அண்ட் த வந்து வந்திருந்தது அப்படின்னா அது என்ன? ஆர்டிகல்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ்னு சொல்லுவோம். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க. a cat is on the wall. இந்த cat அப்படிங்கிறது நவுன். இதுல ஏ அப்படிங்கிறது டிட்டர்மினர். இது ஒரு ஆர்டிகல் டிட்டர்மினர். and the இது எல்லாமே வந்து ஆர்டிகல் டிட்டர்மினர். சரிங்களா? an apple a day keeps the doctor away.
the sun rises in the east. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்டிகல் டிட்டர்மினர். நெக்ஸ்ட் பாருங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்னா this that those these அந்த மாதிரி உள்ள th ஆரம்பிக்கும் உள்ள வேர்டு அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். இத பாருங்க this that these those இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். For example, this pen is mine. Those flowers are beautiful. These balls are red. Another example பாருங்க these balls are red. சரிங்களா these those that அந்த மாதிரி வேர்டு வந்தது அப்படின்னா அது இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். பொசசிவ் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா எனக்கு தான், இது அவக்குள்ளது, இது அவனோடது, இது அவங்களோடது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் பொசசிவ் டிட்டர்மினர்ஸ். இதுல பாருங்க மை, அவர், யோர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தயர் இது எல்லாமே வந்து பொசசிவ் டிட்டர்மினர். they shows ownership தன்னுடையதுதான் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் பொசசிவ் டிட்டர்மினர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மை பேக் இஸ் ப்ளூ. மை அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் டிட்டர்மினர். தயர் அப்படிங்கிறது பொசசிவ் டிட்டர்மினர். இட் இஸ் அவர் பேக் அப்படின்னு சொல்றோம்ல, இட் இஸ் அவர் பேக்னு சொல்றோம்ல, இட் வந்துருக்கு. ஸோ இது வந்து இந்த பொசசிவ் டிட்டர்மினர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ். குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ்னா என்ன? அதனுடைய குவான்டிட்டி இல்லைன்னா அமௌண்ட், இதை சொல்றதுதான் குவான்டிட்டி டிட்டர்மினர்ஸ். அதுல என்னலாம் அப்படின்னா some, many, few, several, much, little இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க many students participated, some water is left அப்படின்னு சொல்றோமா. இதுல several students are participated னு சொல்லுவோம். இல்ல செவரல்னு வந்துருக்கு. அப்போ இது வந்து குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ். நெக்ஸ்ட் நம்பர்ஸ். இதுல நம்பர்ஸ் இருக்கு. தே ஷோஸ் நம்பர்ஸ் ஆர் ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அந்த மாதிரி நம்ம சொல்றோம், அதுதான் ஆர்டர்னு சொல்றோம். இதுல வந்து 1 2 3 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுலயுமே இதுலயுமே 2 டைப்ஸ் இருக்கு நம்பர்ஸ்ல. என்ன அப்படின்னா 1 2 3 அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டினல்னு சொல்லுவோம். கார்டினல் சொல்லுவோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டினல்னு சொல்லுவோம். ஆர்டினல். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி வேர்டு வந்தது அப்படின்னா அது நம்பர்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க 3 boys are playing. இதுல 3 அப்படிங்கிறது ஒரு நம்பர். he got first prize அப்படின்னா இது ஒரு நம்பர். சரிங்களா? ஓவராலா எக்ஸாம்பிள் பாருங்க my friend is very kind. இது என்ன டிட்டர்மினர்? இது வந்து இது குவான்டிட்டி டிட்டர்மினர். நெக்ஸ்ட் these அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். many அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. the அப்படிங்கிறது ஆர்டிகிள்.
சம் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அந்த மாதிரி சொல்றது. சாரி, நம்பர்னு சொல்றது. அதாவது டிட்டர்மினர் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி வர்றது தான் டிட்டர்மினர்னு சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா நம்பர்ஸ், குவான்டிட்டி, ஸ்பெசிஃபை வரும், பொசசிவ் வரும், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் தேன்னு வரும். நெக்ஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பார்த்தோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்ன வரும், that, those, these, this அந்த மாதிரி உள்ள வேர்ட் வந்தது அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ். பொசசிவ்னா என்ன வரும், பொசசிவ்னா மை, தயர், ஹர், ஹிம் அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா பொசசிவ் டிட்டர்மினர். நெக்ஸ்ட் நம்பர் டிட்டர்மினர்னா சம், ஃபியூ, செவரல் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து சாரி நம்பர் வந்ததுன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் டிட்டர்மினர் அப்படின்னா அதுதான் சம், மெனி, மோர், ஃபியூ, செவரல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா குவான்டிஃபையர் டிட்டர்மினர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்குள்ள கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which is quantifier determiner. இதுல குவான்டிஃபையர் டிட்டர்மினர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குவான்டிஃபையர் டிட்டர்மினர்னா என்ன, இதுல குவான்டிஃபையர் டிட்டர்மினர்னா ஃபியூ, செவரல், சம், மோர் இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் தான் குவான்டிஃபையர் டிட்டர்மினர். அப்படின்னா இதுல ஆன்சர் என்ன, ஃபியூ. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஆர்டிக்கல். அதாவது இந்த சென்டென்ஸுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன்ஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல கரெக்டான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எழுதணும். இதுல சன் இஸ் வெரி ஹாட் அப்பனா the sun. ஏன் the sun? சன் அதாவது சன், ஃப்ளவர், அப்புறம் இந்த மாதிரி உள்ள நேமிங் வேர்ட்ஸுக்கு நம்ம வந்து த அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஏ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கான்சனன்ட் வேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏஇஐஓயு வவல்ஸுக்கு வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து that. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினர். இதுக்கு என்ன கரெக்ட் டிட்டர்மினர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேர் ஆர் டேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸஸ். இதுல ஆன்சர் வந்து செவரல் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஆன்சர். நெக்ஸ்ட் which is a demonstrative determiner. demonstrative determinerனா நம்ம என்ன பார்த்தோம், demonstrative determiner அப்படின்னா TH question. This is the answer. Choose the correct sentences. இதுல எது கரெக்ட் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். she has many book. இது தப்பு. சரிங்களா, she has many books. இவ நிறைய புக்ஸ் வந்து வச்சிருக்கா. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ். இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதுக்குள்ள கண்டினியூஸ் டென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதனோட டெஃபினிஷன் பாருங்க. Present perfect tense describes an action that has been completed at the present time or has a connection with the present. அதாவது என்ன அப்படின்னா ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும் போது அது வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்றோம். ஆனா இது வந்து நடந்து முடிஞ்சிடணும். அந்தந்த செயலை வந்து நடந்து முடிஞ்சதை என்ன சொல்றோம் அப்படின்னா
present perfect tense அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாருங்க. இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இதுல வந்து பிளஸ் செகண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும். ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும். அது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா வெர்பு 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு 3 இருக்கணும், பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹேஸ் இருக்கணும், அதுல யூஸ்ட் வித், அது கூட he she it வந்து சிங்குலர் நவுன் இருக்கணும். இதுதான் செகண்ட் ரூல். சரிங்களா? தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா ஹேவ் இருக்கணும், அது கூட யூஸ்டு வித் ஐ யூ பி தே, இதுல ப்ளூரல் நவுன் இருக்கணும். இதுதான் தேர்ட் ரூல். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட்ல ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும், அது கூட verb 3 இருக்கணும், அதுல ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல்ல ஹேஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா ஹேஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா he she it, அதுல சிங்குலர் நவுன் இருக்கணும். ஹேவ் அப்படின்னா ஐ யூ பி தேல ப்ளூரல் நவுன் இருக்கணும். இதுதான் 3 ஸ்ட்ரக்சர். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. I have finished my homework. இது என்ன ரூல்? இது எந்த ரூல் அப்படின்னா இந்த தேர்ட் ரூல். இதுல பாருங்க ஐ வந்திருக்கா, ஐ வந்திருக்கு, have போட்டிருக்கோம், used with plural noun, finished my homework plural noun, plus have வந்திருக்கு, ஐ வந்திருக்கு, இதுல plural noun வந்திருக்கு. ஸோ இது ஆப்ஜெக்ட். இதுதான் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க she has written a letter. நெக்ஸ்ட் பாருங்க they have visited the museum. he has eaten breakfast. ஏன் visited eaten போட்டிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா verb 3 past participle நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலதான் அதுல ed நம்ம சொல்றோம். இதுக்கான கொஸ்டின் பாருங்க. she has completed her project அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து has. he வந்திருக்கு, ஸோ நம்ம has. அதாவது சிங்குலர் நவுன் வந்தது அப்படின்னா அது has போடணும், ப்ளூரல் நவுன் வந்ததுன்னா நம்ம have போடணும். we has seen that movie before. இதுல we அதாவது ப்ளூரல் வந்து ப்ளூரல் நவுன் அதுக்கு. ஸோ நம்ம என்ன போடணும், have போடணும். we have seen that movie before. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. he has gone to school. இதுல ஆன்சர் என்ன, he வந்திருக்கு. ஸோ இது வந்து சிங்குலர் நவுன், சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுனுக்கு நம்ம என்ன போடுவோம், has போடுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு டெஃபினிஷன் பாருங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் describes an action that was completed before another action in the past. அதாவது என்ன அப்படின்னா அதாவது ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும், அந்த செயல் வந்து என்னவா இருக்கணும், பாஸ்டா இருக்கணும், கடந்த காலமா இருக்கணும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சிங்குலர் நவுன் இருந்தது அப்படின்னா சிங்குலர் நவுன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ளூரல் நவுன் இருந்தது அப்படின்னா அது வந்து he have போடணும். ஹேஸ் வந்து சிங்குலரா இருந்ததுன்னா ஹேஸ் போடணும். இப்போ இதுல அதாவது பாஸ்ட்ல என்ன போடணும் அப்படின்னா had போடணும். ஸோ அதுதான் இதுல பார்க்க போறோம்.
எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ்ட் வந்தது அப்படின்னா ஹேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல வந்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பாருங்க. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு, நெக்ஸ்ட் ஹேட் இருக்கா, ஹேட். ஸோ B3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஃபினிஷ் ஃபினிஷ்ட். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட்னு வரும். ஸோ ஃபினிஷ்ட். மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர் இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி வந்திருக்கா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இது, ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் she had left the office before arrived. They had completed the work. We had seen the movie earlier. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிங்குலர் நவுனுக்கு எதெல்லாம் வரணும், ஐ ஐ ஐவி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்தது அப்படின்னா சிங்குலர் நவுன் வரணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹேவ் வந்து ஐ யூ தேக்கு ப்ளூரல் நவுனுக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்றோம். ஸோ இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஹேட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான கொஸ்டின் பாருங்க. she finished the work before the teacher arrived. அதுக்கு ஆன்சர் வந்து had. அதாவது இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ had தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். they eaten dinner before the guest came. அப்பனா had இதுக்கான ஆன்சர் வந்து had. I dash completed my homework before playing. இதுக்கு ஆன்சர் வந்து had. ஏன் இது எல்லாத்துக்குமே had அப்படின்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து had மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா have has யூஸ் பண்ணுவோம். has வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், have வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா future perfect tense describes an action that will be completed before a specific time in the future. அதாவது ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் will have. future perfect tense அப்படின்னா will have போடணும். will have plus verb 3 past participle plus object போடணும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி போடலாம். சப்ஜெக்ட் இருக்கா, ஐ வந்து சப்ஜெக்ட், will have இருக்கு. ஸோ இது வந்து verb 3. மை ஹோம்ஒர்க் பை டுமாரோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சரை இதில் நம்ம கொண்டு வந்திருப்போம். she will have completed the project by next week. அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஷி தே வி அப்படின்னு வந்தது அப்படின்னாலே will have பிளஸ் verb 3 போட்டாலே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா she finished the work by tomorrow. எனக்கு ஆன்சர் வந்து will have. ஆன்சர். they completed the project by next week. இதுக்கு ஆன்சர் வந்து will have தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் பாருங்க. I dash finished my homework by evening. அப்பனா
ஆன்சர் வந்து will have தான். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். இதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்? ஷீ, ஹீ இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது சிங்குலர் நவுனாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுனாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹாவ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா will have யூஸ் பண்ணுவோம். will have பிளஸ் verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எல்லாத்துலேயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? A preposition is a word placed before a noun or a pronoun to show its relationship with another word in the sentences. அதாவது ப்ரெனவுனையும் நவுனையும் கம்பைன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்சஸ் வேர்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு டைப்ஸுக்கும் வந்து இந்தந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன்ல இந்தந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பாருங்க. The book is on the table. She is sitting under the tree. இங்க என்ன ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு அப்படின்னா on and under வந்திருக்கு. இதுதான் இதுக்குள்ள ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் பாருங்க அதனோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வெர்ப் இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் இருக்கணும். அடுத்து நவுன் இல்லைன்னா ப்ரனவுன் இருக்கணும். இதுதான் எதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த எக்ஸாம்பிள்ல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்ப்போமா? இப்போ த கேட் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். சரிங்களா? இஸ் அப்படிங்கிற வெர்ப். அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். த சேர் அப்படிங்கிறது நவுன். சரியா? கவுண்டபிள் நவுன். ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சர் படி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா நம்ம வந்து கிராமரை வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுலயும் த ஹி ஆர்டிகல்ஸ் போறோம். இல்ல ஷி ஆர் ஹி அந்த மாதிரி தே வி அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். இதுல வந்து என்னென்ன ப்ரிப்போசிஷன்லாம் இருக்குன்னு பாருங்க. அண்டர், இன் டு, ஃபார், இன் இதுதான் இதுக்கான ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் காமன் ப்ரிப்போசிஷன். காமன் ப்ரிப்போசிஷன்ல என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது காமனா என்னென்ன ப்ரிப்போசிஷன் காமனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இன், செகண்ட் ஆன், அட், அண்டர், பிட்வீன், பிஹைண்ட், நியர், வித், ஃபார். இது எல்லாமே தான் என்னது அப்படின்னா ப்ரிப்போசிஷன். இது எல்லாமே என்னது? ப்ரிப்போசிஷன். அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாருங்க. இன் த கீஸ் ஆர் இன் த பேக். ஆன் வந்து எப்படி அப்ளை? த புக் இஸ் ஆன் த டேபிள். ஷி இஸ் அட் த பஸ் ஸ்டாப். த டாக் இஸ் அண்டர் த டேபிள். த பால் இஸ் பிட்வீன் த பாக்ஸஸ். த பாய் இஸ் பிஹைண்ட் த டோர். த ஸ்கூல் இஸ் நியர் பை ஹவுஸ். She came with her friend. This gift is for you. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அதாவது ப்ரிப்போசிஷன்ஸ்ல எப்படி எந்தெந்த டைப்ஸ்ல எந்தெந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். அதாவது ஷோஸ் லொகேஷன். எந்த லொகேஷன்ல இருந்தாலும் பிளேஸ். அப்பனா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? The cat is under the table. The book is on the desk. எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அண்டர், ஆன். இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல காமன் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? இன், ஆன், அண்டர், பிஹைண்ட், பிட்வீன், நியர். இந்த ஆறும் என்ன
ப்ரிப்போசிஷன் அப்படின்னா பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். சரியா? இன், ஆன், அண்டர், பிஹைண்ட், பிட்வீன், நியர், இது எல்லாமே என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைம்னு வந்ததுன்னா என்னென்ன ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். The class starts at 9 a.m. My birthday is in June. We will meet on Monday. At, in, on, இந்த இதெல்லாமே வந்து டைம்னு வந்தது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். இதில் காமன் வேர்ட்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அட், ஆன், இன், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர், இது எல்லாமே எதுக்கு ஆட் பண்ணுவோம் அப்படின்னா டைம்னு வந்தாலே நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். அதாவது ஒரு மூமெண்ட், ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. அதுக்கு into, towards, into, unto, from, to, towards, இதெல்லாமே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். She walked into the room. He ran towards the bus. அதாவது டைரக்ஷனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? into, onto, from, to, towards, இதுதான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர்ஸ். மேனர்ஸ்னா என்ன? ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர் shows how something is done or in what way an action happens. அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு ஹேப்பன், ஒரு ஆக்ஷன், அதுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர் இருக்கணும், அதுக்கப்புறம் நவுன் இல்லைன்னா ப்ரனவுன் இருக்கணும். ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர், அதுக்கு என்னென்ன வேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? பை, ஃபஸ்ட்டு பை, வித், லைக், இன், தோ, இதெல்லாம் வந்து மேனருக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. She wrote the letter with a pen. அதாவது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். ஸோ she wrote the letter with the pen. அவ பென் வச்சு அந்த லெட்டரை எழுதி முடிச்சா சொல்றோமா? ஸோ அதனால வித் அப்படிங்கிறது என்னது? வித் அப்படிங்கிறது மேனர் ஆஃப் ப்ரிப்போசிஷன். Next, he traveled by bus. The child cried like a baby. She spoke in a soft voice. The thief entered through the window. இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேனர்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கான கொஸ்டின் பாருங்க. He goes to school dash bus. இது வந்து ஒரு மேனர். அவன் ஸ்கூல் பஸ்ல அவன் எதுல போவான்? ஸ்கூலுக்கு எதுல போவான்? பை பஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பை. இதுதான். Next, she cut the paper with scissor. Scissor வச்சு கட் பண்ணா அப்படின்னு சொல்லு. The baby cried like a kitten. Like. Answer வந்து like. இதுதான். She spoke in a loud voice. ஏன்? சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. The thief entered
through the window. The answer through the window. இப்போ என்னென்ன பார்த்தோன்னு ஒரு கால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினர் பார்த்தோம். டிட்டர்மினர்னா என்ன, நவுனுக்கு முன்னாடி என்னென்ன வேர்டு வருதோ அதுதான் டிட்டர்மினர். அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா நம்பர், குவான்டிட்டி, ஸ்பெசிஃபை, பொசசிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா டிட்டர்மினர். அதில் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர். அதில் ஆர்டிக்கிள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர், பொசசிவ் டிட்டர்மினர், குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ், நம்பர்ஸ்னு பார்த்தோம். இதில் ஆர்டிகிள்ஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் த பார்த்தோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா that, those and these. பார்த்தோம். நெக்ஸ்ட் பொசசிவ் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா her, his, their, its, my. அதாவது ஓனர்ஷிப், நம்மளுடையது, இது என்னோடது, நம்மளுடையது, அவனோடையது அப்படின்னு சொல்றோம். அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்ன, சம், few, several இந்த மாதிரி உள்ள இது வந்து குவான்டிஃபையர் டிட்டர்மினர்ஸ் நம்ம பார்த்தோம். நம்பர்ஸ் அப்படின்னா அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கார்டினல். கார்டினல் அப்படின்னா என்ன, 1, 2, 3 இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா கார்டினல் வரும். ஆர்டினல் அப்படின்னா என்ன, ஆர்டினல் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், இதுதான் ஆர்டினல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபுல்லாவே பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும், verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இது ரூல் நம்பர் 1 பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹேஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா he, she, it அதுல சிங்குலர் நவுன் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐ, யூ, வி, தே இந்த மாதிரி வேர்டு வந்தது அப்படின்னா ப்ளூரல் நவுனா இருக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹேட் மட்டும்தான் பார்த்தோம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் ஹேட் இருக்கணும், ஹேட் கூட என்ன இருக்கணும் அப்படின்னா verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா will have வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கணும், அது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா will have இருக்கணும். will have கூட verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும், அது கூட வந்து ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன், அண்டர், த்ரோ, பியாண்ட், பிஹைண்ட் இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் அப்படின்னா ப்ரிப்போசிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் வேர்ப் இருக்கணும், நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் இருக்கணும், நெக்ஸ்ட் நவுன் இல்லைன்னா ப்ரனவுன் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிளேஸ். பிளேஸ்ல என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம், இன், ஆன், அண்டர்,
இன், ஆன், அண்டர், பிஹைண்ட், பிட்வீன், நியர் இந்த வேர்ட்ஸை வந்து பிளேஸுக்கு யூஸ் பண்ணுவோம். பிளேஸ்னா எப்படி சொல்றது, அந்த கேட் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு, டேபிளுக்கு கீழே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைம்னா என்ன யூஸ் பண்ணுவோம், அட், இன், ஆன் யூஸ் பண்ணுவோம். டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர் இதெல்லாம் வந்து டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இன் டு, ஆன் டு, ஃப்ரம் டு, டுவர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ஷன் ப்ரிப்போசிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேனர். மேனருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ப்ரிப்போசிஷன் இருக்கணும், ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர் இருக்கணும். நெக்ஸ்ட் நவுன் இல்லைன்னா ப்ரனவுன் இருக்கணும். இதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனருக்கான ஸ்ட்ரக்சர். ப்ரிப்போசிஷன் மேனருக்கு என்னென்ன வேர்ட்லாம் நம்ம பார்ப்போம், பை, வித், லைக், இன், த்ரோ இந்த வேர்டு வந்தது அப்படின்னா அது ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து டெட்டை படிக்கும் ஆசிரியர்களுக்கான இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த டீச்சர்ஸ். தேங்க்யூ.